ஓகே, எல்லாம் செட் பண்ணியாச்சு. போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா அட்வென்ச்சர் பார்க். அட்வென்ச்சர் பார்க் போய் அங்கே கொஞ்ச நேரம் எல்லா அட்வென்ச்சர்ஸையுமே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து பொண்ணோட ஒரு சைலண்ட் வேலின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துருவோம். அது ரெண்டையும் பார்த்துட்டு வந்துடுவோம். கரடி வரும். ஐயோ, இது என்னது, அதோட மோசமான நிலைமை இருக்கு. வெல்கம் டு தி குணா கேவ். பவால் இருக்கா? ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் பேமெண்ட் வாங்குவாங்க. ஸோ 600 பேமெண்ட் வாங்கிட்டு ஒரு டேக் கட்டி விட்ருவாங்க. உள்ளே இருக்க எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி செம்மையாக பார்த்துக்கலாம். அண்டு கேம்ஸ் எல்லாம் விளாண்டுக்கலாம். உள்ளே இருக்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, என்னென்ன அட்வென்ச்சர்லாம் இருக்குன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், பாருங்கள். பிரேக் அடிக்கணும்னா இப்படி கால் வச்சுக்கிறீங்க. கேவ் பார்க்க போவோம். ஸோ கேவ் பார்த்துட்டு அப்படியே இங்கே இருக்க அந்த கேவை பார்க்க போயிடலாம். முதல்ல இன்னொரு கேவ் இருக்குன்றாங்க. இந்த கேவ் எங்கே இருக்குது? எல்லாமே ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும் போலயே. இதுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இதான் கேவுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இது ஃபுல்லாக ராக் டோர் மாதிரியே இருக்கு. இதுக்குள்ளே ஒரு பெட்லாம் இருக்கா? ஸ்டே பா. குணா குகையெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துடுங்க. உண்மையாகவே கேவுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு பாறையை வந்து செதுக்கி வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. டூப்ளிகேட் நினைக்கிறீங்க, எல்லாமே ஒரிஜினல் ட்ரீ. தண்ணியில் தண்ணியோட வேரா? ஸ்டாச்சுலாம் செம்மையாக இருக்குது. இது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க? இது 9 வருஷம் முன்னாடியா? நல்லா இருக்கு, செம்ம. இங்கே என்ன இருக்கு? வாவ், டேங்கப்பா. கேவ் ஸ்டே போல். இங்கே கேவ் ஸ்டேயா? அதுக்குள்ளே இருந்து எதுவும் பவால் வந்துடாம. அத்தாடி, என்ன இது பீஸ்ட் படத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இல்லை, போக உள்ளே போகுது. கரடி வரும் கூட. கரடி ஒன்றாச்சு. இன்னும் போக ரொம்ப குளிர மாதிரி இருக்கு. நாங்களாம் ஆர்மி ட்ரைனிங்காக போயிருக்கோம். இதெல்லாம் இல்லை. ஐயோ, வா, அந்த வழி வச்சு இங்கிட்டு வர்றதுன்னு அவர்கிட்ட கேட்டு ஒரு டார்ச் வாங்கிட்டு அடுத்து வந்து இந்த கோகை தான் போக போகிறோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அப்படிக்கா போய் அப்படிக்கா வர போகிறோம். லைட் இருக்கணும். நீங்கள் வரீங்களா? இல்லை, போ உள்ள லைட் இருக்கா? ஐயோ, இது என்னது, அதோட மோசமான நிலைமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா ஒரு ஸ்கல், அப்படியே ஸ்கல்லுக்குள்ளே போக போகிறோம். உள்ளே ஃபால்ஸோட வாட்டர் மாதிரி வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான். உள்ளே போக போகிறோம். இங்கே வவால் இருக்கு, ஒன்றா இருக்குது. ஆத்தாடி, செம்ம டார்க்காக இருக்கு. தண்ணியோட சில் ரொம்ப இருக்கு. ஒரு குணா கேவுக்குள்ளே வந்துட்டோம். இங்கெல்லாம் தண்ணி அடிச்சு வந்துச்சுன்னா உள்ளே வர முடியாது போலே. என்ன பாதையை காணோம். எங்கே இருக்கு? இங்கே வாங்க, இங்கே பாருங்க டார்ச். ஒன்றுமே தெரியல.
அண்ணே லைட்டு வந்து எங்கே போக இதை கொடுங்க. ஆஹா அப்படியே போயிடலாமா? வவால் தெரியுது. வவால் இருக்கா? ஐயோ வேம்பயரா குனிஞ்சு வரணுமா? லைட்டு கொஞ்சம் தேங்க்ஸ். வவாலா இருக்கும் சமாளிச்சா இருக்கு. பாய் ப்ரோ செல்ஃபோன் கொண்டு வந்தீங்களா? ஐயோ இங்கே கீழே ஒன்றும் தெரியலண்ணா. அண்ணா எக்ஸ்கியூஸ் மீ. கடிக்காதா? கடிச்சா வேம்பயரா மாறிடும். ரேபிஸ் நாய் கடிச்சா தானே வரும். ஓகே தலையில் அடிச்சிடாம குனிஞ்சுவாங்க. ஐயோ வாவ் பார்த்துவாங்க வால் இருக்கு. வாவ் செம்ம. அடுத்த கோகையா? கே 300 மீட்டரா? செம்ம. அடுத்த கேவா இல்லை இப்போ மேலே போகிறோமா? ஓகேண்ணா. தலையடிச்சிடாம பார்த்துருவீங்களா? அண்ணா லைட்டு கொடுத்தீங்கன்னா வீடியோக்கு நல்லாயிருக்கும். சூப்பர். ஐயோ ஒன்றுமே தெரியல. அல்டிமேட். பார்த்து வாங்க வழுக்குது. அதெல்லாம் வந்துடுவீங்க வாங்கினே. பார்த்தா ஐயோ பார்த்து. ஐயோ முடியல. போயிருங்க. கடிச்சா வேம்பயர் செம்மையா இருக்கு ப்ரோ. இன்னும் ஒரு 400 மீட்டர் வந்தா நல்லா இருக்கும். லைட்டு மட்டும் இருந்தா செம்மையா இருக்கணும். வந்தாச்சு மேல. முதுகு பெண்டு கலண்டுருச்சு. எங்க ஒரு வயசானவர் இருக்கான் ப்ரோ? இப்படியா சுபாஷே? ஓ அடுத்த ஆக்டிவிட்டி வந்துட்டோம். கேவு செம்ம வேற லெவல். என்ன பண்ணணும்? காலையில் வரும் அதுக்குள்ள இங்கே பார்த்துட்டு ஒரு நல்லா கொஞ்சம் 4 ஸ்டெப்பு போயிட்டு இங்கே பார்த்துட்டு ஒரு ஹாய் காமிச்சிட்டு போனேன். ஹாய். இந்த அட்வென்ச்சரு இந்த கேமரா பிடிச்சிட்டு போகிறது தான். ஏனே நல்லா தான் இருக்கு. வாவ். நீங்கள் ஸ்டெப் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து சேஃபாக வச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்களால போக முடியும். இதுவரை பார்த்தீங்கன்னா கிராஸில் இருந்துச்சு. ஆனால் அங்கே பாருங்களேன் சென்டரில் வந்து பட்டையாக இருக்குது. செம்ம. நான் அதோட இன்னும் கொஞ்சம் ஹைட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கிடைக்கல. பரவாயில்ல, இந்த ஹைட்டே நல்லா தான் இருக்குது. ஆனால் கிராஸை விட சென்ட்ரு தான் கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. மேலே காமிக்கிறேன், அப்படியே கையாட்டு. ஓகே இப்போ ஆட்டு. சூப்பர் 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 சூப்பர். ஐயா இந்த ஹைட்டில் நிற்கிறப்போ செம்மையாக இருக்கீங்க. கிராஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது.
டேஞ்சர் மீன்ஸ் நீங்கள் கிராஸ்ன்னு சொல்லி இந்த ஓரத்தில் இப்போ நான் இந்த கால் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் அந்த அடுத்த கால் வச்சிடாதீங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பிடிச்சிட்டு சென்டரில் இப்படி ஒரு கால் வச்சுருங்க, பிடிச்சிட்டு அடுத்த காலை ஸோ இந்த மாதிரி நின்னீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. இந்த மாதிரி ஒரு கால் வச்சுக்கோங்க, அடுத்த கால் அப்படியே தூக்கிட்டு இங்கே அந்த செகண்ட் ரோப்பை பிடிச்சிடாதீங்க. செகண்ட் ரோப் பிடிச்சிங்கன்னா அது நகன்றும். ஸோ அப்படி நம்ம ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டு அடுத்த காலை இது வச்சுக்கோங்க. எஸ், வந்துட்டோம். அதே செம்ம அட்வென்ச்சர் இருக்கு. ஸோ கிராஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார். ஸோ பார் இப்படி தான் இருக்கும். ஐயோ, சிங்கிள் பார், சிங்கிள் ஸ்டாண்டில் தான் வரணும். சிங்கிள் பாரில் வந்து டபுள் கால் வைக்க முடியாது போல். ரெண்டு காலாக தான் வச்சுட்டு வரணும். ஐயோ, ஒன்று வந்து தலைகீழ இருக்கே. ஹாய், இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோப் இல்லாமல் நான் போவேன், ஆனால் என்ன சைக்கிள் ஓட்டுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் நான் ரோப்லாம் போயிடலாம். ஓகே, வெற்றி லாகஸ்ட் ஜிப்லைன் வெற்றி. ஐயோ, சாரி நைஸ் ஸ்டார்டிங், பேட் லேண்டிங். அவங்களுக்கு எதாவது அடிப்படல இல்லைன்னா. ஜிப்லைன் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போக போகிறோம். இது அதை விட அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா சைக்கிள் வந்து இது வரைக்கும் ஜிப்லைனில் போன ஸ்பாட்டில் வந்து சைக்கிள் நாங்கள் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். எப்படிக்கும் பார்ப்போம். வண்டி ஒரு கையில் ஓட்டி பார்த்துருப்பீங்க ரோட்டில். ஓகே, 2 பேரும் ஒன்றா தான் போகணுமா? பெடல் பண்ணுங்க. பெடல் பண்ணுறா தெரியல, பெடல் பண்ண சொல்கிறாங்க. என்ன ராமலிங்கம் ஆளே பார்க்க முடியல, எப்படி இருக்கு? ஆடுது ப்ரோ, பெடல் பண்ணுறா. டேய், நல்லா பெடல் பண்ணணுமா, இல்லாட்டா விழுந்துருமோ? போகிறப்ப கேமரா பிடிச்சா ஒரு சைடாக நல்லா இருந்துச்சு. பிரிட்ஜ் போயாச்சு, சைக்கிளிங் போயிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் நிற்கிறது வந்து கிளாஸ் பிரிட்ஜ் தான். உண்மையாகவே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஹாஃப் டே நீங்கள் இதுக்காக ஒதுக்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாட்டுக்குன்னு ஒரு ஹாஃப் டே ஒதுக்கி வச்சுக்கோங்க. மூணார் வர பீப்பிள்ஸ் யாராக இருந்தாலுமே சரி. ஸோ இது எப்படி போகலான்ற மொத்தத்தையுமே நான் vlogல கொடுத்துருக்கேன். அந்த vlogல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பைக்கில் எப்படி வரலாம், அந்த லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக இருக்குது. ஸ்பெஷலாக எதுன்னு பார்த்தீங்கன்னா கேவ் தான். இங்கே இருக்க கேவ் வந்து மிரட்டிருச்சுன்னு சொல்ல, ஒரிஜினல் கேவுக்குள்ளே போகிற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருமே செம்ம அட்வென்ச்சர் கொடுத்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜு, கிளாஸ் பிரிட்ஜு, அப்புறம் சைக்கிளிங்கு, ஜிப்லைனு எல்லாமே இருக்குது. எல்லாமே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹைட்டாகவும் இருக்குது. மறக்காமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு எவ்வளோ பே வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 600 rupees வாங்குவோம் ஒரு பர்சனுக்கு. மூணார் ரைடில் நாங்கள் இதையும் ஆட் பண்ணியிருக்கோம். வந்தாச்சு போயாச்சுன்ற மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஒரு 2 hours செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மூணார் ட்ரிப் வந்து ஃபுல்ஃபில் ஆனது இதில் தான். ஸ்பாட் சைட் சீயிங்லாம் தாண்டி இங்கே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று வந்து இங்கே மிரட்டி விட்டாங்க. நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கூட்டம் கிடையாது, அதனால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கூட்டம் இல்லாதப்போ என்ன ஆகும்னா டைம் உங்கள் ஓன் டைமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ
ஸோ கூட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் லைனில் நிற்கணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இங்கே கூட்டம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ் இது. கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பைசன் வேலி, போட்டிங் பண்ண போகிறோமா, மாஸ் பண்ணிடுவோமா? திரும்பவும் சொல்கிறேன், இது ரவுண்டு போட்டு விழுந்துறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. தனியாக போக முடியாது, 4 பேர் சேர்ந்து தான் போக முடியும். 2 பேர்னா 2 பேர் ஆப்போசிட்டில் உட்காரணும். நான் ஆப்போசிட் சைடில் போயிடும். கொடுங்க, குதிக்குதுடி பார்த்து இருலாம். நாங்கள் என்ன பிரேக்காக பிடிக்க முடியும்? வந்து எடுங்க. நானே என்னோ மொத்த அக்சசரிஸுமே என்கிட்ட தான் இருக்குது. போச்சுறீங்களே, பெரிய லாஸ். டக்குனு நான் இப்போ சொல்ல வேண்டியதானே. ஐயோ, இந்த வெயிலில் தான் போட்டிங் பண்ணுமா ப்ரோ? நீங்கள் எப்படிங்களே, நான் துடுப்பு போடுறேன். இப்போ துடுப்பு சுத்த வேண்டாம். அந்த கேவுக்குள்ள போற மாதிரி பாருங்க. அந்த ரஜினி சாங்க பாடுறான். ஏய் புது மாப்பிளடா, தள்ளி விட்டுறாரா? நாடிதான் இருக்காம்மா. மனவினனை யாருடனோ மாயவடின் விதி வலைகள். வந்து கூப்பிட்டு வாங்க. இந்த வந்துட்டு இப்போ பாருங்க, இப்போ வரேன் பாருங்க. சுழலில் சுற்றுறதை பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்ப்பீங்க. தலை சுற்றுது ப்ரோ. வேணாம் ஐயா, தலை சுற்றுது ஐயா. சுற்றிட்டா ஒரே தான் சுற்றிட்டு இப்படி விழுந்துரும். நீங்கள் அந்த பக்கம் இருக்க, நீங்களும் இந்த பக்கம் தள்ளுங்க. அப்படி தள்ளுங்க. சுற்றுனா தலை சுற்றுது, காற்றுல சுத்த விட்டுட்டு இருக்கீங்க. நீ பார்த்தீங்களா ரொட்டேஷன் ராட் எங்க? ஐயோ முடியல. உங்களுக்கு சுத்திட்டு வேற ஷார்ட் வேற எடுக்கணும். ஐயோ கையை பிடிச்சி இல்லைண்ணே. இல்லைங்க நாங்கள் மட்டும் தான் வரோமா? பார்த்து கயிறுக்கு வலிச்சிட போகுது. இல்லைங்கண்ணே, என்னண்ணே பண்ணுறீங்க? அட்வென்ச்சர் பார்க்கை வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். உங்களுக்கு புக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணியோ ஆர் வாட்ஸ்அப் பண்ணியோ புக் பண்ணிக்கலாம். இந்த அட்வென்ச்சர் பார்க்கு மூணாரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூணாரில் எந்தெந்த பிளேஸ்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்பாட்ஸு அண்ட் சைட் சீயிங்கு நிறைய எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட் ஸ்டே எல்லாத்தையுமே டோட்டலாக நான் நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். ஸோ இந்த vlog இதோட முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தடுத்த vlogக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.